தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் அரசு மருத்துவமனையில் போதிய சுகாதார பணியாளர்கள் மற்றும் உபகரணங்கள் இல்லாததால் மருத்துவம் பார்க்க முடியாமல் அப்பகுதி மக்கள் கடும் அவதிக்கு ஆளாகியுள்ளனர். மேலும் 25 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்ட இரத்த வங்கி பூட்டியை கிடப்பதாகவும் குற்றச்சாட்டானது எழுந்திருக்கிறது. இது தொடர்பாக அப்பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்த்துவிடலாம். போடிநாயக்கனூருக்கு கூடிய இந்த அரசு தலைமை மருத்துவமனை ரொம்ப பழைய மருத்துவமனை. இது ஆரம்பித்து கிட்டத்தட்ட 70-80 வருஷம் ஆச்சுங்கிறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இன்னும் கட்டடங்கள் நிறையா கட்டியிருக்காங்க. ஆனால் அடிப்படை வசதிகள் சரிவர நிறைவேறாமல் தான் இருக்குது. அதுக்கு அடிப்படை காரணம் மருத்துவரோட பற்றாக்குறை ஒன்று, அங்கே வேலை பார்க்குறவங்க பணியாளர் பற்றாக்குறை ஒன்று. ஒரு 15 நாளைக்கு முன்னாடி என் பையனுக்கு உடல்நிலை சரியில்லை, மருத்துவமனைக்கு போயிருந்தேன். ட்ரிப்பு ஏற்றுறது, அதை செக் பண்ணுறது எல்லாமே அங்கே இருக்கக்கூடிய துப்புரவு பணியாளர் தான் பார்க்குறாங்க. என் கண்ணு முன்னாடியே நடக்குது. ரொம்ப கோவமாக வருது. அப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய கழிவுகள்லாம் பாருங்கன்னா மருத்துவ கழிவுகள் ஒட்டுமொத்தமாக ஒன்றா கட்டி விட்டுறாங்க. இப்போ நம்ம வீட்டில் குப்பை வாங்குறாங்க, அவங்களே கழிவுகளை தனித்தனியாக பிரிக்கணுங்கிறாங்க. ஆனால் அங்கே பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்த கழிவுகளும் ஊசி, சிரிஞ்சு, இந்த குழந்தைகள் பிறந்த அந்த தொப்புள் கொடி, அது இதுன்னு எல்லா கழிவும் ஒட்டுமொத்தமாக போட்டு விட்டுருக்காங்க. அந்த இடமே ஒரு மாதிரி இருக்குது. சரியாக அதை கழிவுகளை மெயின்டைன் பண்ணுறதில்ல. ரெண்டாவது பார்த்திங்கன்னா போடி பார்த்திங்கன்னா கேரளாவோட எல்லையில் இருக்குது. கேரளா பகுதியில் வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளர்கள், அங்கே எஸ்டேட்டில் வேலை பார்க்குறவங்க ஏதாவது ஒரு முறை விட முடியல, இல்லை விபத்து அது இதுனா போடி அரசு மருத்துவமனைக்கு வர்றாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வர்ற இதெல்லாம் கொஞ்சம் நேரம் கழித்து காணாமலுக்கு அனுப்பி விட்றாங்க. ஒரு அவசர ஆத்திரம் டக்குன்னு அந்த சிகிச்சை அளித்தா தானே நோயாளோட உயிரை பாதுகாக்க முடியும். திருப்பி 1 மணி நேரம் கழித்து நீ காணாமலுக்கு போகணும்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா போகலே அவங்களுக்கு சரியான மருத்துவ வசதி கிடைக்கிறதில்ல. அப்புறம் இந்த தலைமை மருத்துவமனை இருக்குது. இது தொடர்பான விரிவான விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் செய்தியாளர் விஜயசங்கர். விஜயசங்கர், வணக்கம். இது தொடர்பாக அதிகாரிகள் தரப்பில் கேள்வி முன்வைக்கப்பட்டதா? அவர்கள் தரப்பில் என்ன சொல்லப்படுகிறது? அது தொடர்பான விவரங்கள். கௌதமி, தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் மைய பகுதியில் அமைந்துள்ளது போடிநாயக்கனூர் அரசு மருத்துவமனை. 1967 ஆண்டு அறிஞர் அண்ணா முதலமைச்சராக இருந்த பொழுது திமுக ஆட்சியில் கட்டப்பட்டதாக கூறப்படும் இந்த மருத்துவமனை தற்போது 58 ஆண்டு நிறைவடைந்த நிலையில் செயல்பட்டு வருகிறது. போடிநகர் மட்டுமின்றி போடிநகரை சுற்றியுள்ள கேரளா எல்லை பகுதியில் உள்ள மலை கிராம வாழ் மக்கள் மற்றும் கிராம வாழ் மக்கள் அனைவரும் இங்கு தினமும் ஆயிரக்கணக்கான நோயாளி சிகிச்சை பெற்று வருகின்றனர். தமிழக எல்லை பகுதியில் அமைந்துள்ளதால் அங்கிருந்து வரும் அவசர கேசுகள், விபத்துகள் அடிபட்ட நோயாளிகள் அனைவருமே இங்கு முதலுதவி சிகிச்சை பெற்று வருகின்றனர். ஆனால் இங்கு போதிய மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் வசதி இல்லாததால் இங்கு வரக்கூடிய அவசர நிலை நோயாளிகள் உடனடியாக இங்கிருந்து சுமார் 23 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டு வருகின்றனர். இதனால் பாவமொழியிலேயே பல பாதிப்புகளுக்கு உள்ளாவதாக குற்றச்சாட்டு எழுந்து வருகிறது. இதனால் மேலும் இந்த மருத்துவமனையில் உள்ள பிரேத பரிசோதனை அறை முற்றிலும் குளிர்சாதன வசதி இல்லாததால் இப்பகுதியில் விபத்து அல்லது பல்வேறு காரணங்களுக்காக உயிரிழந்து வரும் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வரப்படும் உடல்கள் காவல்துறை விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட சடலங்கள் இங்கு பாதுகாக்கப்பட முடியாமல் தேனி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்வதாக பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருந்து வருகிறது. இதனால் போடி சுற்றுப்பகுதிகளில் இறந்தவர்களது உடலை பெறுவதற்கு அவர்களது உறவினர்கள் தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சென்று காத்திருக்க வேண்டிய நிலைமையும் உள்ளது. மேலும் தற்போது ரூபாய் 25 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள இரத்த வங்கி போதிய உபகரணங்கள் இன்றி பூட்டப்படுகிற நிலை உள்ளது. கடந்த மாதம் தேனி மாவட்ட ஆட்சியர் சஜீவனா மருத்துவமனைக்கு ஆய்வு செய்த வந்த பொழுது விரைவில் ரத்த வங்கியை திறக்க நடவடிக்கை எடுக்க கூறி அறிவித்து சென்ற நிலையிலும் இன்று வரை ரத்த வங்கி திறக்கப்படாமல் பூட்டப்பட்டுள்ளது. இது குறித்து கேள்வி கேட்டதற்கு இன்னும் 25 லட்சம் ரூபாய் மதிப்பு உள்ள உபகரணங்கள் வர வேண்டியுள்ளதாகவும் இது குறித்து விண்ணப்பித்துள்ளதாகவும் இங்குள்ள அதிகாரிகள் தெரிவித்து வருகின்றனர். மாநில சுகாதாரத்துறை உரிய நடவடிக்கை எடுத்து போடி அரசு மருத்துவமனையின் அடிப்படை அத்தியாவசியங்களை மேம்படுத்த வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் இங்கு உள்ள கழிவுகள், மருத்துவ கழிவுகள் திறந்த வெளியிலேயே கொட்டப்படுவதால் துர்நாற்றம் வீசி வருவதாகவும் இதனால் பல்வேறு தொற்றுகளுக்கு ஆளாகுவதாகவும் பொதுமக்கள் குற்றச்சாட்டுகின்றனர். கௌதமி, உடனடியாக இதை சுகாதாரத்துறை சீர்தூக்கி சரி செய்ய வேண்டும் என்று கோரிக்கைகள் எழுந்துள்ளது. கௌதமி, செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.